கீரையெல்லாம் ரொம்ப போரிங்ப்பா, டேஸ்ட்டாகவே இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி ஒன் டைம் ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா கீரையே பிடிக்காதவங்க கூட திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி மணத்தக்காளி தண்ணிச்சாறு பார்க்க போகிறோம். ஸோ மணத்தக்காளின்னு சொல்கிறப்பவே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ரொம்ப 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 ஹெல்த்தியான கீரை அது. ஸோ நம்மளுக்கு இப்போ வயிறு புண்ணு, வயிறு அல்சரு, வாய்ப்புண்ணு இதுக்கெல்லாம் ஹோம் ரெமெடினா இம்மீடியட்டாக நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மணத்தக்காளி தான். ஸோ மணத்தக்காளி கீரையில் நம்ம இன்றைக்கி தண்ணிச்சாறு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மணத்தக்காளியை நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், தண்ணிச்சாறு மாதிரி. இல்லைன்னா நம்ம சூப் மாதிரி பண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா நம்ம கூட்டு மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம். பட் எப்படியா இருந்தாலும் மணத்தக்காளி கீரையை எந்த ஃபார்மில் சாப்பிட்டாலும் அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதோட காய், பழம் இதெல்லாம் கூட நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதுக்கு. ஸோ நம்ம இப்போ மணத்தக்காளி தண்ணிச்சாறு பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இப்போ மணத்தக்காளி தண்ணிச்சாறுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கப்பில் மணத்தக்காளியை கீரையை நல்லா கழுவி அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு கப்பில் 2 டொமேட்டோ எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு, ஒரு 4 பல் பூண்டு. மணத்தக்காளி கீரை தண்ணிச்சாருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடானோன்னே நம்ம கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஸோ வெடிக்கட்டும். அது இந்த மணத்தக்காளி சூடு புண்ணு இருந்தால் கூட நம்ம இதை பண்ணி சாப்பிடலாம். கீரையை, மணத்தக்காளி கீரையை பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஃபீவர் இருந்தால் நம்ம சூப்பு வச்சு குடிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் கொஞ்சம் ஸ்லைட்டாக வதங்கட்டும், ஒரு பிங்க் கலரில். அதோடு சேர்த்து நம்ம ஒரு பச்சை மிளகாயும் 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கணும். இந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல பிளட் ப்யூரிஃபையர் கூட. ஸோ நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மணத்தக்காளி கீரையோ இல்லை பழமோ ஏதோ ஒரு வேலை இதை சாப்பிடணும். ஸோ நான் உங்களுக்கு நிறைய இது சொல்லியிருக்கேன். கூட்டு மாதிரி சாப்பிடலாம், இந்த தண்ணிச்சாறு மாதிரி சாப்பிடலாம், இல்லைன்னா சூப் மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது குட் பிளட் ப்யூரிஃபையர் இது. ஸோ அது நல்லது. ஸோ இது நல்ல ஒரு பிளட் ப்யூரிஃபையரை. ஸோ வீக்லி ஒன்ஸாவது நம்ம இதை எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது. நெக்ஸ்ட்டு தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி. ஸோ சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கலாம், பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். ஸோ கொஞ்சம் தக்காளி வதங்கின உடனே நம்ம கீரையை போட்டுடலாம். கீரையை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள், அதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய உப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இந்த ஒரு கப்பு கீரைக்கு நான் இப்போ 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வேணுன்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அதில் போட்டு ஒரு வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த கீரை வேகணும். அது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த கீரையை வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக வதங்கட்டும் கீரை. அப்புறம் நம்ம தண்ணி சும்மா ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டால் போதும்.
அது வந்து வேகிறதுக்காக தான். ஸோ நான் ஃபீவருக்கு வந்து சூப்பு மாதிரி கூட பண்ணி குடிக்கலான்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா தண்ணிச்சாறு கூட சூப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கூட நீங்கள் வந்து ஃபீவர் இருக்கிறப்ப கொடுக்கலாம். அப்படி ஃபீவர் இருக்கிறப்ப இந்த மாதிரி மணத்தக்காளி தண்ணிச்சாறை பண்ணி கொடுத்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லா உடனே சரியாக போயிடும். இப்போ வந்து வதங்கிடுச்சு. கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கீரையை வந்து வேகிற வரைக்கும் கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த மணத்தக்காளி பார்த்திங்கன்னா கீரை வயிறு கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளாவது இந்த மணத்தக்காளி கீரை, இந்த காய் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்டமக் ஃபேட்டெல்லாம் வந்து குறையும். கீரை வேகிறதுக்குள்ளே இந்த நம்மளுக்கு வந்து கோகோனட் மில்க் தேவை. ஸோ எப்படி இதை நான் கோகோனட் பால் எடுத்திருக்கேன்னா, ஒரு 1/4 கோகோனட்டை எடுத்து திருவிட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு அதை அரைச்சி கோகோனட் பால் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வெந்த உடனே நம்ம இந்த கோகோனட் பாலை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கீரை வெந்துருச்சு. ஸோ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு கோகோனட் மில்க்கை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கோகோனட் மில்க்லேயே நம்ம சீரகத்தை சேர்த்து அரைச்சிருக்கோம், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த வாசனை நல்லா வரும். கோகோனட் மில்க் அரைக்கிறப்பவே சீரகத்தோடு சேர்த்து அரைச்சி மில்க் எடுக்கணும். இப்போ நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்த உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். மணத்தக்காளி தண்ணிச்சாறு இல்லையா. ஸோ கொஞ்சம் வந்து சூப்பு மாதிரி தான் இது இருக்கணும். ஸோ அதனால் நான் இன்னொரு 1 கப்பு கோகோனட் மில்க்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ மொத்தமாக வந்து நம்ம ஜீரகத்தோடு அரைச்சி எடுத்த 2 கப்பு கோகோனட் மில்க்கை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால தான் இதுக்கு வந்து தண்ணிச்சாறுன்னு பேர். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வச்சுட்டு ஒரே ஒரு கொதி ஸ்லைட்டாக கொதிக்க விட்டுட்டு, ஏன்னா கோகோனட் மில்க் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக ஸ்லைட்டாக கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஸ்லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மணத்தக்காளி தண்ணிச்சாறு நல்ல கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மணத்தக்காளி தண்ணிச்சாறு பார்த்திங்கன்னா இதில் ரைஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சூப் மாதிரியும் குடிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து களிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு. இப்போ ரைஸில் நீங்கள் அதை போட்டு நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாமும் இதை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா புது டிஷ்ஷஸ் எல்லாம் எங்களோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எங்கள் சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.